நம்மளுமே ஒவ்வொரு வீடியோ பதிவுகள் எடுக்கும்போது கட் பண்ணி தான் வீடியோ பதிவுகள் எடுப்போம். கட் பண்ணி எடுத்த ஒவ்வொரு வீடியோ பதிவையும் எடிட்டிங் அப்ளிகேஷன்ல போய் ஒன்று சேர்த்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இனி முழுமையாக சேர்ந்த வீடியோ பதிவை மறுபடியும் எடிட்டிங் அப்ளிகேஷன்ல கொண்டு போய் எல்லா வீடியோ பதிவுக்கும் ஒரே மாதிரியான கலர்கள் வர்ற மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். ஒரு வீடியோ பதிவு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றது வீடியோ எடிட் பண்ற எல்லாருக்குமே தெரியும். அப்ப நம்ம 1க்கு 2 முறை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளவு நேரங்கள் போகுது அப்படின்னு சொல்றத நீங்களே பாருங்க. எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ பதிவை வந்து யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ணணும். யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணா நமக்கு நெட்வொர்க் நல்ல ஒரு ஸ்பீடா இருக்கணும். நெட்வொர்க் நல்ல ஒரு ஸ்பீடா இருந்தா தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ பதிவு நம்மளுக்கு குயிக்காவே ஏறும். ஆனா நம்ம வீட்டை பொறுத்தவரையே நெட்வொர்க்லாம் அந்த அளவுக்கு வந்து வேலை செய்யாது. அதனால அவுட்ரு பகுதியில போய் தான் நம்ம வீடியோவே அப்லோட் பண்ணுவோம். அப்படி அப்லோட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து தான் தமிழில் ரெடி பண்ணி உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு கொடுப்பேன். நம்ம வீட்டை பொறுத்தவரைய ஒரு வீடியோ பதிவு எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவை கொடுக்கும்போது ஒரு நாள் பொழுதுமே போயிருதுங்க.